மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தை, வரும் சந்ததிக்கு கர்த்தரின் செய்கைகளை அறிவியுங்கள் என்ற தலைப்பு. இதனுடைய ஆதார வசனம் சங்கீதம் 89:1. உமது உண்மையை தலைமுறை தலைமுறையா என் வாயில் அறிவிப்பேன். இஸ்ரவேலர் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களாக இருப்பவர்கள் வாழ்வில் அனுபவித்த தம்முடைய உண்மையுள்ள கிருபையும் அதனுடைய நன்மையும் ருசி குறித்து தங்கள் சந்ததிக்கு என்ன பண்றாங்க, விளக்கி சொல்றாங்க. கர்த்தர் உதாரணத்துக்கு பஸ்கா ஆசரிப்பு, பஸ்காவை கொண்டாடும் நாளில் அவர்கள் ஈசோப்பு தண்டை பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திலே தோய்த்து நிலக்கால்களின் ஓரங்களிலே தெளிக்க வேண்டும் சொல்றாராம். அது யாத்திராகமம் 12:26 நம்ம வாசித்திருப்போம். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டா, இது கர்த்தருடைய பஸ்காவாக பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பி பண்ணின போதுதான் எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேலர் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார்கள் என்று நாம சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, யோர்தானின் நடுவில் கரை நனையாமல் நின்ற சமயத்துல இஸ்ரவேல் கோத்திரத்து பிரபுக்கள் 12 பேர் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கல்லை எடுத்து கரையில் கில்காலில் நாட சொல்லி கட்டளையிடுறாங்க. ஆனா கர்த்தர் அதை செஞ்சாரு. நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாக நடந்து வந்தார்கள் என்று கூற வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, அன்பு இரக்கம் கிருபையை நான் அனுபவிப்பதோடு விட்டு விடாமல் எனது பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அறிவித்து அவர்களை விசுவாசத்தில் நிலைநாட்டி தங்கள் வாழ்க்கையை சவாலாய் சந்தித்து மேற்கொள்ள அவர்களை ஆயத்தமாக்க கிருபை தாரும். ஆமென். ஹேவ் a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.